I am Gayatri. I am doing advanced diploma in Montessori and child education at Indian Montessori Training Institute, Salem. This video is for World Council and Career Development. நான் இப்போ ஒரு தமிழ் கதை சொல்ல போறேன். கதை பேர் என்னன்னா பீச் பாய். ஒரு ஊர்ல தாத்தாவும் பாட்டியும் வாழ்ந்து வந்தாங்களாம். அந்த தாத்தா பாட்டி ஒரு நாள் ஆற்றங்கரைக்கு துணி துவைக்க போனாங்களாம். எங்க போனாங்களாம்? ஆற்றங்கரைக்கு துணி துவைக்க போனாங்களாம். அப்போது ஆற்றங்கரையில பெரிய பீச் மரத்தை பார்த்தாங்களாம். அதுல நிறைய பீச் பழம் இருந்ததாம். அந்த பீச் பழம் என்ன கலர்ல இருந்தது? ஆரஞ்சு கலர்ல இருந்தது. ஆரஞ்சு கலர்ல இருக்கிறத பார்த்தோன்னே தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் சாப்பிட விரும்பினாங்க. உடனே தாத்தாவும் பாட்டி சேர்ந்து அந்த மரத்துல இருக்கிற பீச் பழத்தை பறிச்சாங்க. பறிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க. வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அத பாட்டி கட் பண்ணாலும் போனாங்க. அப்ப அதுல இருந்து ஒரு பெரிய பையன் வெளியே வந்தான். அது யாரு வந்தா? ஒரு பெரிய பையன் வெளியே வந்தான். அந்த பாய்க்கு அந்த பழத்துல இருந்து வெளியே வந்ததுனால பீச் பாய்ன்னு பேர் வச்சாங்க. என்னன்னு பேர் வச்சாங்க? பீச் பாய்ன்னு பேர் வச்சாங்க. அந்த பீச் பாயினுடைய வளர்ச்சிகள் அதிக வேகமா இருந்தது. கை, கால், தலை எல்லாம் நீண்டு வளர்ந்திருந்தது. உடனே ஒரு நாள்ல அந்த தாத்தாவும் பாட்டியும் அந்த பையனுக்கு பீச் பாய்ன்னு பேரு வச்சு அவங்களே அந்த தாத்தாவும் பாட்டியும் அந்த பீச் பாய பாத்துக்கிட்டாங்க. யார் அந்த பையனை பாத்துக்கிட்டாங்க? தாத்தாவும் பாட்டியும் அந்த பையனை பாத்துக்கிட்டாங்க. அந்த பீச் பாய் தாத்தா பாட்டியோட அன்பா வேலை செஞ்சுக்கிட்டு தாத்தா பாட்டி கூடயே வாழ்ந்து வந்தாரு. அந்த பீச் பாய் அந்த கிராமத்துல இருக்கிற மக்களுக்கும் அந்த தாத்தா பாட்டிக்கும் உதவி செஞ்சுட்டு வந்தாரு. அன்பும் பாசமும் காட்டிட்டு வந்தாரு. யார் அன்பு பாசமும் காட்டினாங்க? அந்த பீச் பாய் எல்லாத்துக்குமே நல்லா உதவி செஞ்சாரு. ஒரு நாள் அந்த கிராமத்துல அரக்கன் தினமும் வந்து அட்டூழி செஞ்சிட்டு இருந்தாரு. என்ன பண்ணாரு? அட்டூழி செஞ்சு கிராம மக்களை கொடுமைப்படுத்தினாரு. உடனே கிராம மக்களும் ரொம்ப பயந்து போய் இருந்தாங்க. ஒரு நாள் பீச் பாய் தாத்தா பாட்டி கிட்ட அந்த அரக்கனை நான் போய் அழிச்சிட்டு வரேன்னு சொன்னாரு. உடனே பாட்டி வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அவன் அரக்கன் ரொம்ப கொடுமையானவன், வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே பீச் பாய் எனக்கு 100 கொள்ளுக்கட்டைகளை ஸ்பெஷலா செஞ்சுட்டாங்க. நானு அதுல 1000 பேரோட சக்தி இருக்கு. அதனால நானு போய் அதை சாப்பிட்டு போனா எனக்கு சக்தி கிடைக்கும், அந்த அரக்கனை அழிச்சிரும்னு சொன்னாரு. உடனே எத்தனை கொள்ளுக்கட்டை பாட்டிகிட்ட கேட்டாரு? 100 கொள்ளுக்கட்டைகள் கேட்டாங்க. எத்தனை பேரோட சக்தி அந்த கொள்ளுக்கட்டையில இருக்கும்? 1000 பேரோட சக்தி இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. உடனே பாட்டியும் 100 கொள்ளுக்கட்டைகளை செஞ்சு கொடுத்தாரு. எத்தனை கொள்ளுக்கட்டை? 100 கொள்ளுக்கட்டை. உடனே அந்த பீச் பாய் வாங்கிட்டு ஒரு அடர்ந்த காட்டு வழியா அந்த அரக்கன் அடிக்க போனாரு. எது வழியா போனாரு? ஒரு அடர்ந்த காட்டு வழியா போனாரு. அப்ப அங்க நிறைய மிருகங்களை பார்த்தாரு. என்னென்ன மிருகங்களை பார்த்தாங்கன்னு பார்க்கலாமா? டாக்கு, கேட்டு, எலிஃபண்ட், மங்கி, இந்த 4 வகை மிருகங்களையும் அந்த பீச் பாய் பார்த்தாரு. அவரு இந்த மிருகங்களை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டாரு. 100 கொள்ளுக்கட்டைகளை ஷேர் பண்ணி ஒற்றுமையா சாப்பிட்டாங்க. எந்த மிருகங்களோட ஷேர் பண்ணி சாப்பிட்டாரு? டாகு, எலிஃபண்ட், மங்கி, கேட். எத்தனை மிருகங்கள்? 4 மிருகங்கள். 4 மிருகங்களையும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆக்கிட்டாரு. அவங்களுக்கு சாப்பிட என்ன கொடுத்தாரு? கொள்ளுக்கட்டை கொடுத்தாரு. கொள்ளுக்கட்டையில யார் சாப்பிட்டாங்க? அந்த 4 மிருகங்களோட பீச் பாயும் சேர்ந்து சாப்பிட்டாரு. சேர்ந்து சாப்பிட்டு அவங்களும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க கூட. உடனே அந்த அடர்ந்த காட்டு வழியா அந்த அரக்கன் அழிக்க இந்த மிருகங்களும் பீச் பாய்க்கு உதவி செஞ்சது.
யார் உதவி செஞ்சா? இந்த 4 மிருகங்களும் பீச் பாய்க்கு உதவி செஞ்சது. அந்த பீச் பாய் கூட சேர்ந்து அந்த அரக்கன் இருக்க காட்டு வழியா போய் அந்த அரக்கனை கண்டுபிடிச்சாங்க. அரக்கனை பார்த்த உடனே அரக்கனுடைய காலை நாய் டாகும், அரக்கனோட தலைய மங்கியும், அரக்கனுடைய கழுத்தை பூனையும், அரக்கனுடைய முதுகு பக்கத்துல எலிபெண்டும் முட்டி அவரை மிதிச்சு எல்லாம் கொடுமைப்படுத்தினாங்க. யார் யாரு கொடுமைப்படுத்தினாங்க? கேட்டு, டாகு, எலிபென்ட், மங்கி 4 மிருகங்களும் சேர்ந்து அவரை கொடுமைப்படுத்தினாங்க. யார் அரக்கனுடைய காலை பிடிச்சது? டாகு. அரக்கனுடைய கழுத்தை கேட்டு, அரக்கனுடைய தலைய மங்கி, அரக்கனுடைய முதுகு பக்கம் எலிபென்ட். இப்படி 4 பேரும் சேர்ந்து அவங்களை முட்டி அந்த பீச் பாய் கொண்டு போய் சேர்த்துனாங்க. உடனே அரக்கன் பயந்து போய், என்னை விட்டுடுங்க, நான் யாரையும் கொடுமைப்படுத்த மாட்டேன், கிராம மக்கள் கிட்ட எதுவும் கொள்ளையடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே பீச் பாயும் அதுக்கு சத்தியம் பண்ண சொல்லி, இனிமே யாரையும் கொடுமை பண்ண மாட்டேன்னு சொல்லி அந்த அரக்கன் சத்தியம் பண்ணோடனே உடனே அந்த அரக்கன் இருக்க நகைகள் எல்லாம் வாங்கிட்டு போய் கிராம மக்கள் கிட்ட சரிசமமா பிரிச்சு கொடுத்தாரு. யாருக்கிட்ட போய் அந்த நகையெல்லாம் பிரிச்சு கொடுத்தாங்க? கிராம மக்கள் கிட்ட சரிசமமா நகையெல்லாம் பிரிச்சு கொடுத்தாரு. பிரிச்சு கொடுத்துட்டு கிராம மக்கள் அந்த பீச் பாய நல்லா இருக்க சொல்லி வாழ்த்துனாங்க. யார் வாழ்த்துனாங்க? பீச் பாய கிராம மக்கள் வாழ்த்துனாங்க. இந்த கதையிலிருந்து என்ன தெரியுது? ஒற்றுமையா இருக்கணும், ஒற்றுமையோட எல்லாருக்கும் உதவி செய்யணும். உதவி செய்தா நம்ம நலமாக இருக்க முடியும். நன்றி.